இன்று தினமும் லட்சக்கணக்கான மக்கள் யூஸ் பண்ற சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் எப்படி வந்தது தெரியுமா உங்களுக்கு? ஒரு காலத்துல சென்னையுடைய போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டே இருந்தது. நகரம் வேகமாக வளர்ந்தாலும் அதற்கு ஏற்ற போக்குவரத்து பணிகள் தேவைப்பட்டுச்சு. அந்த தேவையை முன்கூட்டியே அறிந்தவர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள். 2006ல டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது இந்த போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு சென்னை மெட்ரோ ரயிலுக்கான ஆய்வுகள் நடத்தப்பட்டுச்சு. 2007ல சென்னை மெட்ரோ திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கினாங்க. 2009ல கட்டுமான பணிகள் ஸ்டார்ட் பண்ணி பல கட்டங்களாக நடைபெற்று 2015ல முதல் மெட்ரோ சேவை மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்தது. இன்னைக்கு சென்னை மெட்ரோ ஒரு ரயில் சேவை மட்டும் கிடையாது. தினசரி போக்குவரத்தை குறைக்கிற, நேரத்தை மிச்சப்படுத்துற, சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு நவீன போக்குவரத்து அமைப்பாக மாறியிருக்கு. ஒரு நகரத்துடைய எதிர்காலத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே கற்பனை செய்து அது திட்டமிடுறதுதான் தொலைநோக்கு. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் அந்த தொலைநோக்குடைய ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு. அப்ப பலர் இது ஒரு மிகப்பெரிய திட்டம், நடைமுறைக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எழுப்பினாங்க. ஆனா நகரத்துடைய எதிர்காலத்தை நினைவுல கொண்டு கலைஞர் அவர்கள் இதுக்கு அடித்தளம் அமைத்தாங்க. அதன் விளைவாக தான் இன்னைக்கு சென்னை மக்களுடைய அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக சென்னை மெட்ரோ மாறி இருக்கு. ஆனா கதை அங்கேயே முடியல. 2021ல முதலமைச்சரா பதவியேற்ற நம்ம ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் சார் சென்னை மெட்ரோ ரயிலோட 2ஆம் கட்ட பணிகளை தொடங்கினாங்க. மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டம் சென்னை நகரத்துடைய பல பகுதிகளை இணைக்கும் வகையில முன்னெடுக்கப்பட்டது. கலைஞர் ஐயா அவர்கள் சென்னை மெட்ரோ திட்டத்தினுடைய அடித்தளத்தை அமைத்தார். தளபதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் கலைஞர் ஐயா அவர்களுடைய கனவை விரிவுபடுத்தியிருக்கிறார். சென்னை மெட்ரோ என்பது கலைஞர் ஐயா அவர்களுடைய தொலைநோக்கு சிந்தனையும் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய செயல்படுத்தும் திறனும் சேர்ந்த உருவாக்கம்.